வணக்கம். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் தொடர்பாக வணிக சிலிண்டர்கள் மற்றும் வீட்டு சிலிண்டருடைய தட்டுப்பாடு ஏற்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வணிக சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதால் பல்வேறு இடங்களில் ஹோட்டல்கள் மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதற்கு மாற்றாக ஏற்கனவே அவர்கள் விறகு அடுப்பில் சமைத்த நிலையில் தற்போது அந்த தொழிலை மீண்டும் தொடங்கியுள்ளார்கள். இது குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் சோமசுந்தரம் நம்மோடு இருக்கிறார். அவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்ப நீங்க ஏற்கனவே சிலிண்டர் இப்ப தட்டுப்பாடு இருக்கு. இப்போ இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துடைய நிலை என்னவா இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டத்துல தற்சமயம் வர எந்த விதமான சிரமம் இல்லை, தட்டுப்பாடு இல்லை. ஆனால் தட்டுப்பாடு நிலவுமோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால நாங்கள் பழையபடி விறகு உபயோகப்படுத்தி சமைக்கணுங்கிற இதுக்கு வந்திருக்கோம். அதாவது எரிபொருள் உபயோகத்தை குறைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எரிபொருள் சீராச்சுன்னா இதனுடைய இதை நாங்கள் மாற்றி அமைச்சிருவோம். நடுத்தர கடைகளில் இதுவரை அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய நிறுவனங்கள்ல அந்த கட்டமைப்பு இல்லை. அவங்க சிலிண்டரை உபயோகப்படுத்தி ஆணுங்க நிலைமை இல்லை. அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் பெரிய மோசமாக இருக்குது. இதுக்கு மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி சரியான தீர்வு என்று எங்களுடைய தொழிலை பாதுகாக்க வேண்டும். இது சம்பந்தமாக எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அனைவரும் மத்திய அமைச்சரையும் மாநில அமைச்சர் சந்தித்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் நல்ல தீர்வு எங்கள் உணவுத்துல பாதுகாக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்கு. விறகு இப்ப நீங்க வாங்கி இருக்கிறீங்க, விறகுடைய விலை எப்படி இருக்கு? அது கிடைக்குதா ஈஸியா கிடைக்கல. முன்னாடி யாரும் அதை எடுக்காம இருந்தனால விலை குறைச்சி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு டன்னு நாங்கள் 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு ரேஞ்சில் வாங்கியிருந்த போக இப்போ கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது இருக்குது. அந்த ஒரு டன்னு விறகு கொஞ்ச நாளைக்கு சீரமைச்சு கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கும். அதுக்குள்ள எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இவர்கள் விறகு அடுப்பை வைத்து இங்கு தொழில் செய்து வந்தார்கள். அதன் பின்பு சிலிண்டருக்கு மாறியார்கள். தற்போது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுவதால் மீண்டும் அந்த விறகு அடுப்பிற்கான ஒரு மாற்று தொழிலை ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஆனால் தற்போது புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பெரிய ஹோட்டல்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் இந்த விறகு அடுப்பிற்கான வசதிகள் எதுவும் இல்லை. அதனால் விரைவில் மத்திய மாநில அரசுகள் தலையீடு செய்து இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக உள்ளது.